கொஞ்சத்தில் உண்மையாக நீங்கள் இருந்தீங்கன்னா தான் அநேகத்தில் நீங்கள் உண்மையாக இருப்பீங்க. உண்மையாக இருக்கணும். நீங்கள் துணிஞ்சிட்டீங்கன்னா உங்களை நம்பி உங்கள் மேலே ஐஸ்வர்யத்தை கொட்டுறதுக்கு தேவன் துணிஞ்சிருவார். கைத்தட்டி ஒரு ஆமென். என்னைக்கு தேவனுடைய பிள்ளையா இருந்து ஆபிரகாமின் வித்தா மாறிட்டீங்களோ அன்னைக்கு நீ மண்ணை தொட்டாலே பொண்ணா மாறும். என் அன்புக்குரியவர்களே, பைபிள் சொல்லுது ஈசாக்கு ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து. வசனம் எப்படி வருது? ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து. பொதுவாக இது எப்படி இருக்கணும்? இந்த வசனம் வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவானானான் அப்படிதானே வரணும். ஆனால் ஐஸ்வர்யவான் ஆயிட்டான், அதுக்கப்புறம் விருத்தி அடைகிறான். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஐஸ்வர்யவான் ஆகிறது. செகண்ட் ஸ்டேஜ் இன்னும் 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 பணக்காரன் ஆகிக்கிட்டே போகிறது, கவுண்ட்லெஸ்ஸாக போகிறது, இன்ஃபினிட்டி அந்த இடத்துக்கு போகிறது. இந்த இடத்துக்கு எல்லாரும் வர்றது இல்லை. ஏன்னா இதுக்கு தேவையான அந்த லைஃப் ஜாக்கெட்டை போடாமல் நீங்கள் இங்கே வரும்போது உங்களுக்கு என்ன ஆகி போயிருதுன்னா இந்த ஆசீர்வாதமே அவங்கள கொன்றும். அதனால் தேவன் எல்லாரும் இங்கே கூட்டிகிட்டு வரதில்லை. நேற்றைய நாளில் பேசுகிற மாதிரி அந்த ஒரே ஒரு விஷயம், அந்த ஒரே டிமாண்டே ஒரே ப்ரொவிஷனாக கொடுத்து இதை நீ போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வரலாம் அப்படின்றார். எப்படி ஒரு பஸ்ஸு தரையில் தான் போகுது, ஆனால் அது 100 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போக முடியாது. ஆனால் ட்ரெயின் 500 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகிற ட்ரெயின் இருக்குது இந்த உலகத்தில். ஏன்னா ட்ரெயின் ரோட்டில் போகல, ட்ரெயின் ட்ராக்கில் போகுது. ட்ராக்குக்கும் ட்ரெயினுக்கும் தண்டவாளத்துக்கும் ரயிலுக்கு இருக்கிற தொடர்பு தான் அது எவ்வளோ ஹை ஸ்பீடில் போனாலும் கவுக்காமல் பார்த்துக்குது. அப்படித்தான் இந்த 2வது இடத்துல அந்த தண்டவாளம் என்ற அந்த விஷயத்தோட இந்த ஆசீர்வாதம் ட்ரெயின் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு போனாலும் அது கவராது. அதுதான் நேற்று பேசணும். டேர் டு பி ஃபெய்த்ஃபுல், டேர் டு பி ஃபெய்த்ஃபுல். அதாவது உண்மையாக இருப்பதற்கு துணிந்து விடுங்கள். உண்மையாக இருக்கணும். நீங்கள் துணிஞ்சிட்டீங்கன்னா உங்களை நம்பி உங்கள் மேலே ஐஸ்வர்யத்தை கொட்டுறதுக்கு தேவன் துணிஞ்சிருவார். கைத்தட்டி ஒரு ஆமென். ஆமென். யாக்கோபின் ஆசீர்வாதம் வேற, ஃபர்ஸ்ட் லெவல். தான் வீடு, குடும்பம், பிள்ளை, குட்டி, 2 பரிவாரம் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் லெவல் ப்ராஸ்பெரிட்டி. ஆனால் யோசேப்போட ஐஸ்வர்யம் தேசத்தை ஆசீர்வதிக்கக்கூடிய ஐஸ்வர்யம். ட்ரில்லியனில் போயிட்டு இருக்கு பணமெல்லாம். உலகமே கொட்டுது பணத்தை. இன்டர்நேஷனல் ரிச் மேன், இன்டர்நேஷனல் டாப் 10ல் வரான். யாரு? யோசேப்பு. ஏன்னா உலகமே காலுக்கு எகிப்துக்கு வருது. உலகத்திலே கவனிக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரிச் மேனாக நிற்கிறான். அங்கதான் தேவன் இவ்வளோ ஸ்பீடாக ட்ரெயின் போகணும்னா கட்டாயம் ட்ராக் தேவைன்னு சொல்லி ட்ராக் இணைக்கிறாரு. அதுதான் அவன் லைஃப்பில் உண்மைன்றது. அந்த உண்மைன்றது கோடிக்கணக்கில் பணம் வந்தப்போ அதை கொண்டு போய் அரண்மனையிலே, பார்வோன் அரண்மனையிலே சேர்த்தான். ஆமாம், காசை வாங்கி கடையில் வேலைக்கு சேர்க்கும்போது சொல்லுவாங்க, காசை வாங்கி எங்கே போடுற? கல்லால் போடுற அப்படின்வாங்க. கடையில் வேலை பார்க்குறவன் காசை வாங்கி கல்லால் போடணும், பையில் போட்டுறக்கூடாது. அப்படித்தான் அந்த இடத்துலாம் இருந்தான். கோடிக்கணக்கில் வந்ததை உண்மையாய் ஹேண்டில் பண்ணான். தேவனுக்கு தெரியும் இவன் சதியாக உண்மையாக இருப்பான்டான்னு. அதனால தான் அங்கே கொண்டு போய் வச்சார். இல்லாட்டி கதை வேறு மாதிரி முடிஞ்சிருக்கும். இதெல்லாம் நேற்று பார்த்தோம், நிறைய விஷயங்கள் பார்த்தோம். யாக்கோபோட ஆசீர்வாதம்னா என்ன? அதில் கேரக்டர் பெரிய விஷயமே கிடையாது. யாக்கோபோட ஆசீர்வாதத்துக்கு பாருங்கள், நான் அது கொடுக்குறது கொடுக்கல, நான் தசமாக கொடுக்குறதில்ல, நான் ஒழுக்கமாக டேக்ஸ் கட்டுறது இல்லை, ஆனாலும் கர்த்தருங்க ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படின்னா நீங்கள் யாக்கோப் இடத்துல நிற்கிறீங்க. ஆனால் திரும்பி பார்க்குற மாதிரி கர்த்தரனை உயர்த்துறாருங்க நீங்கள் நாளைக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யோசேப் லெவலுக்கு வரீங்க. யாக்கோப் என்பவன் எத்தன் என்கிற இடத்துல இருக்கிறான். யோசேப்பு கனிதரும் திராட்சை செடின்ற இடத்துக்கு வரான். அந்த கிருபை அவரே உங்களுக்கு கொடுக்குறாரு. அதெல்லாம் உங்கள் பிறப்பில் எழுதி இருக்கும். என்னது? ஆமாம், எப்படி 2வது லெவல் ப்ராஸ்பெரிட்டிக்கு இவன் போகணும் அப்படின்னு உங்கள் பிறப்பில் தேவன் எழுதியிருப்பார். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆசை வரும், அந்த இடத்துக்கு நம்ம போகணுண்டான்னு. அப்போ தான் இந்த ப்ரொவிஷனையும் கர்த்தர் தராரு. ஃபெய்த்ஃபுல்னஸ். தன் சின்ன வயசுலேருந்தே அவன் ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தான் அவங்க அப்பாவுக்கு. தன் சகோதரர் செஞ்ச துன்மார்க்கத்தை சொல்லுவான். அடுத்து போத்திபார் வீட்டில் ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தான். அடுத்து பார்வோன்ட்டையும் ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தான்.
என்ன சொல்ல வரீங்க? கொஞ்சத்தில் உண்மையாக நீங்கள் இருந்தீங்கன்னா தான் அநேகத்தில் நீங்கள் உண்மையாக இருப்பீங்க. ஆமாம், 2 லட்ச ரூபாயில் நீங்கள் வந்து உண்மையாக இல்லாட்டி உங்கள் கையில் 20 கோடி கொடுத்தா நீங்கள் உண்மையாக இருக்க மாட்டீங்க. எதை சொல்கிறீங்க? தசமபாகத்தை சொல்கிறீங்களா, காணிக்கை எல்லாத்தையும் சொல்கிறேன். டாக்ஸ் கட்டுறதுலேருந்து தசமபாகம் காணிக்கையிலேருந்து எல்லா ஏரியாலையும் சொல்கிறேன். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவர்களை நம்பித்தான் அநேகத்தின் மீது அவனை அதிபதியாய் தேவன் வைக்க முடியும். இல்லை இல்லாட்டினா என்ன ஆகி போயிடும்? நாளைக்கு இந்த பணமே அவனை கொன்றும். பிசாசுலாம் அப்படி பார்த்தா தரான், அவன் தரமாட்டான் அப்படி. ஏன்னா அவன் செத்தா அவனுக்கு கவலை இல்லை. ஆனால் இவர் அப்பா, நான் செத்தா அவருக்கு கவலை. அதனால் சரியான ஆளை மட்டும்தான் செகண்ட் லெவலுக்கு கொண்டு வர்றாரு. 2ஆம் கட்ட ஐஸ்வர்யத்துக்கு போக வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்பதற்கு துணிந்து விடுங்கள். உண்மையுள்ளவர்களாக இருப்பது துணிந்து விடுங்கள். பணத்தை கையாளுவதிலே, நபர்களை கையாளுவதிலே, பிஸ்னஸ் டீலிங்ஸில் நீங்கள் முயற்சி எடுங்க. அதில் தவறுனாலும் பரவாயில்ல, அதை பற்றிலாம் நான் சொல்லிக் கொடுத்தேன். தவறுனாலும் எப்படி மறுபடியும் நீங்கள் எந்திரிங்க அப்படின்னு. என் அன்புக்குரியவர்கள், ஏன்னா உண்மையாக இருக்க நீங்கள் ஆரம்பிக்கும் போது பணத்தின் மீது இருக்கிற பற்று குறைய ஆரம்பிக்குது. பற்று குறைய ஆரம்பித்த உடனே என்ன நடக்குதுன்னா அவங்க மனசு பீஸ்ஃபுல்லாகவே இருக்குது. பிஸ்னஸில் வர ஜர்க்கு எதுவுமே உங்களை வந்து படபட பார்க்காது. ஏன்னா நீங்கள் தான் 20 லட்சம் 30 லட்சம்னு பர்சன்டேஜை ஒதுக்கி பழகிட்டீங்களே. அதனால் எந்த விஷயமே உங்களை வைப்ரேட் பண்ணாது. அப்போ தேவனுடைய காரியங்களுக்காக பணத்தை வந்து ஒதுக்கி டேக்ஸ் விஷயத்தில் கரெக்டாக நம்ம அந்த விஷயங்கள்லாம் பிஸ்னஸ் டீலிங்கில் உண்மையாக அப்படி இருந்து பழகும்போது அதுக்கு பேர் என்னென்னா விசுவாசத்தின் இன்னொரு முகமா. மகனே, நீ இப்படி இருப்பினா உன்னை அந்த இடத்துக்கு நான் கொண்டு போய் மகனே. ஆனால் இப்போ இருக்கிற உன்னுடைய ஒரு வீக்கான சாஃப்ட்வேரில் அதை செய்ய முடியாது. அதனால் இதில் நான் உன்னை அன்லிமிட் ஆசீர்வதிக்கிறேன். ஃபஸ்ட் லெவலில் நீ குடும்பம், வீடு, வாசல் நல்லா இரு, உனக்கு என்ன வேணாலும் கொடுக்குறேன். ஆனால் அடுத்த லெவலுக்கு நீ போகணும்னா யூ ஹாவ் டு பி ஃபெய்த்ஃபுல் மை டியர் சன். ஸோ இஃப் யூ நீட் தட் சாஃப்ட்வேர் ஐ வில் டவுன்லோட் இட் அப்படின்றார். ஒரு சிறப்பாக ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹாலிவுட் ஃபில்மு, அந்த படம் பேர் கூட எனக்கு மறந்துருச்சு. அதில் வந்து அந்த ஹீரோ வந்து ஒவ்வொரு முறையும் சரித்திர வந்து வந்து புராதன அந்த அந்த விஷயங்கள்லாம் தேடி போவான். அதை பார்த்து தான் அது வந்து ஒரு 50 இல்லை, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். அதை பார்த்தா மம்மிலாம் அப்புறம் எடுத்தாங்க. அது என்னென்னா ஒவ்வொரு நாள் தேடி போவான். ஒரு தடவை உடன்படிக்கை பெட்டியை தேடி போவான். அப்படி பைபிள்லையும் சொல்லப்பட்ட முக்கியமான விஷயங்கள்லாம். அப்புறம் நோவா ஆர்க்கை தேடி இப்படிலாம் படம் எடுத்திருப்பாங்க. அதில் ஒரு தடவை இவன் என்ன செய்வான்னா, இயேசு கிறிஸ்து வந்து அந்த கம்யூனியன் எடுக்கும்போது 12 சீசர்கள் குடித்தாங்கல்ல அந்த கப்பு, அதில் இயேசு குடித்த கப்பு இருக்குல்ல, அந்த கப்பு வந்து அவங்களுடைய அந்த வரைபடத்தில் இந்த இடத்துல தான் அவர் இருந்தார். இந்த இடத்துல இந்த கடைசி லாஸ்ட்டு சப்பர் நடந்துச்சுல, அதுக்கப்புறம் தான் இயேசுவை வந்து பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ அந்த 12 கப்பு அங்கே கிடக்குது, அந்த இடத்துல இன்னும் இருக்குது. அதில் இயேசு கிறிஸ்து குடித்த அந்த கப்பில் போய் நம்ம இப்போ தண்ணி எடுத்து குடிச்சிட்டோம்னா நமக்கு இம்மார்டாலிட்டி வந்துடும். ஏன்னா அவர் குடிக்கிற பாத்திரத்தில் நம்ம பானம் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்துடும் அப்படின்றத இவன் வந்து அந்த 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 ஓலைச்சுவடியில் படிச்சிடுவான். படிச்சுட்டு எப்படி அந்த கப்பை எடுக்கணும்னு சொல்லி இவன் கூட வந்து டீமு எல்லாருமே போவாங்க. போய் அந்த இடத்த தேடி கண்டுபிடிக்கிறதே பயங்கர கஷ்டமாக இருக்கும். நேற்று நான் உட்காந்துருக்கும்போது எனக்கு அந்த எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த படம் ஞாபகத்துக்கு வருது. அப்போ இவங்க கடைசி அந்த குகையை கண்டுபிடிக்கிறாங்க. உள்ளே போனால் வெறும் கோல்டு அது இதுன்னு இருக்குது, நிறையா இருக்குது, நிறைய செல்வங்கள் இருக்குது. இதை எடுத்துகிட்டு இப்படியே போகணும்னா போகலாம். ஆனால் இல்லை, அந்த 2வது லெவலுக்கு நான் போகணும் அப்படின்றான் பாருங்க. அவன் மட்டும் இந்த கோல்டெல்லாம் தாண்டிட்டு அந்த கப்பை தேடி வராங்க. அப்படியே தேடி வரும்போது கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு மலை மாதிரி இப்படி இருக்குது. இந்த பக்கம் என்ன சரி இப்படி இருக்குது இன்னொரு மலை. இங்கே தான் அந்த கப்பெல்லாம் இருக்குது, இந்த இடத்துல தான் இருக்குது. இப்போ இவங்க இவ்வளோ தூரம் வந்துடுவாங்க. வந்துட்டு இவன் இதை கடக்கணும். கீழே பெரிய பாதாளம், இருட்டு தான் தெரியுது, வேற ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கு. விழுந்தா அவ்வளோதான். இவ்வளோ தூரம் வந்து நின்றுட்டு இவங்க மேப்பை பார்க்குறாங்க. மேப்பை பார்த்தா இந்த 2 மலைக்கு இடையில என்ன இருக்கு? பாலம் இருக்கு. மேப்பில் வந்து பாலம் இருக்கு. ஆனால் உண்மைக்கே பாலம் இல்லை. சரி, முன்னாடி இருந்திருக்கு போல, இப்போ இடிஞ்சிருச்சு போல, இனி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஒன்றும் செய்யவும் முடியாதுன்னு நிறையா பேர் இவ்வளோ தூரம் வந்துட்டு ஃபஸ்ட் லெவல் ப்ராஸ்பெரிட்டியோடு போயிடுறாங்க. பைபிளில் பார்க்குறாங்க, ஆமாம் யோசிப்பை தூக்குனாரு, ஆனால் இங்கே உண்மையாக இருந்தால் ஒன்றும் அப்படி நடக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு மேப்பை பார்த்துட்டு லைஃப்பில் எல்லாம் ஏறுமாறாக இருக்குன்னு செய்யாமல் போயிடுறாங்க. ஆனால் இங்கே ஹீரோவும் அதே மாதிரி பார்த்துட்டு
சரி இது எடுக்க முடியாது, ரிட்டர்ன் ஆயிரோன்னு ஆகும்போது ஒரிஜினல் ஹீரோ வந்து அவங்க அப்பா தான். அதுக்கு அடுத்து தான் கடைசி படங்கள்லாம் அவன் பையன் தான் அதுக்கப்புறம் வரும். அப்போ பையனை பார்த்து அவர் சொல்லுவார், ஹீரோ சொல்லுவாப்புல, அந்த மேப்பில் வந்து பிரிட்ஜ் இருக்குன்னா கட்டாயம் உண்மைக்கே இங்கே பிரிட்ஜ் இருக்கணும், நீ நம்பி காலை வை, அந்த பிரிட்ஜ் இருக்கான்னு பார்ப்போம். அவன் சொல்லுவான், என்ன எப்படி காலை வைக்கிறது, வைடான்னு பாருங்க, இங்கே நின்று இவன் காலை அப்படி நீட்டுவான் பாருங்க, அப்படி தரையில் விழ போகிற மணி நேரத்தில் சரட்டுன்னு ஒரு பிரிட்ஜ் அப்படி வரும், அவ்வளோ தூரம். என்னன்னு பார்த்தா விசுவாசம் உள்ளவனுக்கு மட்டும்தான் அந்த இடம் ஓப்பன் ஆகுமா. அவனுக்கு ஃபஸ்ட்டு காலை நீட்டினோன்னா அந்த பிரிட்ஜ் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே அடுத்து காலை நீட்டுவான், டக்குன்னு இந்த ஃப்ரிட்ஜ் எக்ஸ்டெண்ட் ஆகும், நேராக செகண்ட் லெவலுக்கு போயிடுவான். அப்படித்தான் உண்மையும். ஒருவேளை உண்மையாக இருப்பது வாழ்க்கையில் கீழே நோக்கி போயிடும் அப்படின்ற மாதிரி உங்கள் கண்ணுக்கு தெரியலாம். ஆனால் மேப்பில் இல்லை, நீ மேலே வருவேன்னு சொன்னா நம்பி காலை வைக்கணும் இயேசு நாமத்தில். நீ கால் வைக்க வைக்க இந்த மேப்பில் இருக்கிற மாதிரி அந்த பிரிட்ஜும் முன்னாடி தோன்றும். உன்னை பார்வோனுக்கு அருகில் அன்றைக்கு யோசேப்பை அமர வைத்த அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையிலும் கோடிகளை மிக சாதாரணமாக கூட்டக்கூடியதாய் மாற்றும். அன்புக்குரியவர்களே, பி ஃபெய்த்ஃபுல் இன் டீலிங் மணி, இன் டீலிங் பிஸ்னஸ். அந்த உறுதிப்பாட்டை அதுக்கு நீங்கள் துணிஞ்சிட்டீங்கன்னா தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு துணிஞ்சிருவார்ன்ற வார்த்தை பயங்கரமான வார்த்தை சார். துணிஞ்சிட்டான்டா அப்படின்ற மாதிரி கர்த்தர் உங்களை தூக்குறதுக்கு துணிஞ்சிருவார். அவருக்கு பயமே கிடையாது இனிமே. ஏன்னா பணத்தை வந்து துச்சமாக மதிக்கிற இடத்துக்கு வந்துட்டான், கரெக்டாக இருக்கணுன்ற இடத்துக்கு வந்துட்டான்னா பணத்து மேலே அவன் சார்ந்துக்கலன்னு அர்த்தம். அதுதான் பைபிள் சொல்லுது. நேற்று அழகான ஒரு வசனம் பார்த்தோம். தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, முந்தின வசனம் சொல்லுது, தன்னை சார்ந்து கொண்டவனுக்கு கோடி கணக்கில் பணம் இருந்தாலும் தேவனுக்கான காரியங்கள், இந்த உலகத்தில் தேவன் சொன்ன காரியங்கள், மனிதரோடு பழகிற விஷயங்கள், உண்மை நேர்மை என்ப விஷயங்கள் நம்ம கை கொள்ளும் போது தம்மை உத்தம இருதயத்தோடு பின்பற்றுகிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி ஆங்கிலத்தில் இருக்கிற டு ஷோ ஹிஸ் ஃபுல் சப்போர்ட். தேவன் தன்னோட ஃபுல் சப்போர்ட் அவனை காட்டுறதுக்காக அப்படிப்பட்ட ஒருத்தனை தேடி அவர் கண்ணு அப்படியே வந்து கிழக்குக்கும் மேற்குக்கும் அலையுதான். His eyes, it's roaming to and fro to find such a person to show his full support. Full support. அவரோட முழு சப்போர்ட்டும் அவனுக்கு காட்டுவாராம். நான் சொல்கிறேன், இந்த 2வது இடத்துக்கு போகணுன்னு விரும்பி உங்கள் சின்ன சின்ன காரியங்கள் உண்மையிலவராக இருப்ப நீங்கள் துணிந்து விடுவீர்கள் என்றால் உங்களுக்காக தன்னுடைய முழு சப்போர்ட்டையும் காட்டுறதுக்கு பரலோகத்தின் தேவன் ரெடியாக இருக்கிறாரு. கையை தட்டுங்க அவருக்கு. ஆமென், ஆமென். மிக அழகான ஒரு வார்த்தை. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத பழைய பாடல்கள் ஒன்று, கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டப்பட்டோர் நஷ்டப்பட்டதே இல்லை. ஆமென். ஆக கிறிஸ்துவுக்காக நீங்கள் ஒன்று செய்யும்போது, தேவனுடைய ராஜ்யத்துக்காக இணைக்கப்படும் போது, எப்போவுமே நம்மளுக்கு எடுத்தோன்னே அரசாங்கம்ன்ற ஏரியாவில் ரொம்ப கரெக்டாலாம் ஒரு பெரிய லெவல் மணி வரும்போதெல்லாம் நமக்கு டக்குன்னு பொதுவான ஒரு சராசரி சிட்டிசனுக்கு வராது. அதைத்தான் சபையில் சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை கொடுத்து பழகும்போது மைண்ட் என்ன சொல்ல கர்த்தர்கார் என்ன அப்படியே பழகுது பாருங்க. டைத்து இந்த மாதிரி விஷயத்தில் கரெக்ட் ஆகும்போது அடுத்து எதில் உண்மையிலோனா மாறுறான். கர்த்தருக்கு தேவனுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் போது ராயனுக்குரியதே ராயனுக்கு கொடுக்குற இடத்துக்கு வந்துடுறான். ஏன்னா இங்கேயே அவன் மணி மைண்டு சாகுது. ஸோ இன்று தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஐஸ்வர்யவான்களாக்க விரும்புகிறார். ஆனால் பண ஆசை இல்லாத ஐஸ்வர்யவான்களாக்க விரும்புகிறார். கைத்தட்டு வந்தவருக்கு ஆமென், ஆமென். என் வாழ்க்கையில் ஒன்றை நான் பார்த்துட்டேன். 30 இயர்ஸ் அவர் கூட வாக் பண்ணியிருக்கேன். நமக்கு எது வேணாலும் தருவார். ஆனால் எப்போ அது மேலே இருக்கிற ஆசை குறையுதோ அப்போ தராரு. நானும் பார்த்துட்டேன். என் அன்புக்குரியவர்களே, அப்போ ஏன்னா அதில் போய் நீங்கள் சிக்கி சிதாமண்டமாயிடக்கூடாதுன்றக்காக தேவன் என்ன செய்கிறாரு, என் மைண்டை அந்த ஆசீர்வாதத்துக்கு மேலே கொண்டு போய் நிப்பாட்டிட்டு அதை கொடுக்குறாரு. இந்த உலகம் ஐஸ்வர்யவான்களை உருவாக்குகிறது. ஆனால் வேதம் மட்டும்தான் பண ஆசை இல்லாத ஐஸ்வர்யவான்களை உருவாக்குகிறது. எத்தனை ஐஸ்வர்யவான வேணாலும் நீங்கள் இந்த உலகத்தில் காட்டுங்க, நடிகர்களை காட்டுங்க, அரசியல்வாதியை காட்டுங்க, தொழில் அதிபர்களை காட்டுங்க, 1000 ஐஸ்வர்யவானை நீங்கள் காட்டலாம். ஆனால் பண ஆசை இல்லாத ஐஸ்வர்யவானை ஐஸ்வர்யவான்களை பார்க்கணுன்னா நீங்கள் இங்கே தான் வரணும். ஆமென். பெரிய பெரிய கோடீஸ்வரங்க, ஆனால் எவனுமே பணத்தை பேப்பராக துச்சமாக மதிக்கிறவங்க. அப்பேற்பட்ட இடத்திலே உங்களை என்னை தேவன் வைக்க விரும்புகிறார். அதனால தான் லெவலாக தேவன் என்ன செய்ய லெவல் பை லெவல் அப்படியே தூக்கிட்டு போகிறார் நம்மளை. நானும் கூட ஒரு டெசிஷன் எடுத்தேன்.
இன்னும் நான் உண்மையாக இருக்கணும் ஆண்டவரே மணி விஷயத்தில். எத்தனை லட்சங்கள் வந்து பர்சன்டேஜ் எடுத்து வைக்க வேண்டியதாக இருந்தாலும் என் வாழ்க்கையில் அதுக்கு நான் துணியணும் ஆண்டவரே என்கிற முடிவை நான் மறுபடியும் புதுப்பித்தேன். என் கண்ணுக்கு முன்னாடி ஒளிமயமான எதிர்காலத்தை நான் பார்க்குறேன் இயேசு நாமத்தில். ஆமாம், ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரியுது. ஆமேன். ஆகவே இந்த ஒன்று தான், இதுக்கு மேலெலாம் நிறையலாம் கிடையாது. இப்போ பணக்காரக்கான வழிகள் வெளியில் இருக்கிற 1000 வழி சொல்கிறான் பாருங்க, அதெல்லாம் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு. இங்கே பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் வந்து 1000 வழிலாம் கிடையாது. ஏன்னா பணத்தை நம்ம சம்பாதிக்கவே இல்லை, அவர் தான் ரிலீஸ் பண்ணுறாரு. இங்கே பணத்தை ஹேண்டில் பண்ணுறது மட்டும்தான் தெரியணும். கையை தட்டி எப்படி ஒரு ராஜா வாழ்க்கை பாருங்க சார். வெளியில் இருக்கிற ஐஸ்வர்யவான் அவருக்கா 100 வழி 200 வழின்றான். அவன்லாம் பாவம் வந்து பணத்தை சம்பாதிக்கிற பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் எங்கால் என்றைக்குமே சம்பாதிக்கிற பற்றியே பேச, அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைடா. டீல் பண்ண தெரியுமா, நான் தரேன், ரெடியா நான் தரேன்டா, டீல் பண்ண தெரியுமான்றார். ஆனால் நம்ம எப்போவுமே பணத்தை டீல் பண்ணுறது தான் பேசுவோம். அப்போ சம்பாதிக்கிறது என்ன சார், பிஸ்னஸ்மேன் மீட்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது சம்பாதிக்கிற பற்றி சொல்லுவீங்கன்னா டீல் பண்ணுற பேசுகிறியே. சம்பாதிக்கிறன்றது வந்து நீங்கள் வந்து என்னைக்கு தேவனுடைய பிள்ளையாக இருந்து ஆபிரகாமின் வித்தா மாறிட்டீங்களோ அன்னைக்கு நீ மண்ணை தொட்டாலே பொண்ணா மாறும். ஏன்னா அது உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம், உங்கள் மேலே இருக்கிற வித்து. அதுலலாம் ரொம்ப போட்டு மைண்டை குழப்பிக்க வேணாம். நீங்கள் கோழி பிஸ்னஸும் பண்ணுங்கள், இல்லை கொய்யாக்கா பிஸ்னஸும் பண்ணுங்கள், இல்லை வந்து நீங்கள் வந்து ஆடு மயிரை கட் பண்ணி ஃபாரினுக்கு ஏற்றுமதி பண்ணுங்க, என்ன பிஸ்னஸ்னாலும் பண்ணுங்கள். உண்மையாக இருக்குன்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இங்கே வந்து ஹவு டு டீல் த மணி, ஹவு டு ஹேண்டில் த மணி, அதுதான் முக்கியம். இது வந்துருச்சுல, அதுக்கப்புறம் அவர் எப்படி வேணாலும் கொட்டுவார் பாருங்க. ஆமேன். கர்த்தர் நல்லவர். எனக்கெல்லாம் வந்து இது செய்யலாமா அது செய்யலாமா அந்த மாதிரி விஷயங்களில் அதிகமாக மைண்டை விட எது செஞ்சாலும் அடுத்து என்ன செய்ய போகிற பணத்தை வச்சு அப்படின்ற விஷயம் முக்கியம். அந்த இடத்த கரெக்டாக இருந்துட்டோம்னா இதெல்லாம் சாதாரணமாக திறந்துடும். நீ எந்த ரூட்டில் வந்தாலும் உங்களை எந்த ரூட்டு கொண்டு வருமோ அந்த ரூட்டு கொண்டு வந்துடுவார். என் அன்புக்குரிய, தட் இஸ் வாட் த மிஸ்ட்ரீஸ் ஆஃப் பீயிங் எ செகண்ட் லெவல் ரிச் மேன். அதுதான் வந்து நம்ம வந்து பைபிள் என்ன சொல்கிறது வந்து நம்ம பிஸ்னஸ்மேன் மீட்டில் சொல்கிறோம். ஆக்சுவலாக 2 விஷயம் நான் பேசணுன்ட்டு இருந்தேன். இந்த ஒன்றே வந்து போதுமானதாக இருந்தது, 5 மணி நேரமாக இருந்துச்சு, போதும்னு விட்டேன். இன்னொரு விஷயம் வந்து என் மனசில் ரொம்ப வந்து பொருளாதாரத்தில் தேவன் நம்ம 2ஆம் கட்டத்தை கொண்டு செல்வதற்கு தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம் வந்து when we adopt it, when we apply it, நம்ம லைஃப்பில் அது அழகாக பெருகும் அப்படின்ற பற்றி நான் பார்த்து கொண்டிருந்தேன். அதை பற்றி உங்கள்கிட்ட நான் பேச விரும்புகிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எல்லாம் சொல்லுங்க, சொல்லி ஆசீர்வதித்தார். எல்லாம் சொல்லுங்க. ஆமா, எப்பவுமே நான் நேற்று சொன்னேன், தேவன் மட்டும் தான் பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி தான் கொடுப்பாரு. பிசாசு தன் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்க மாட்டான். சொல்லி கொடுத்தா அதுக்கு பேர் தான் சொல்லி கொடுக்கிறது. என்ன சொல்லுங்க, சொல்லி கொடுத்தா அதுக்கு பேர் தான் சொல்லி கொடுக்கிறது. சொல்லாமல் கொடுத்தா நீங்கள் வந்து ஒரு மிருகத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். பிசாசு தான் பிள்ளைகளுக்கு பணத்தை எப்படி கையாளணும், எப்படி டீல் பண்ணணும்லாம் சொல்லி கொடுக்க மாட்டான். ஒரு நடிகராக ஒருத்தர் வராரு, ஒரு நடிகரோட பொண்ணு ஒன்று வருது, அது 20 வயசுல 100 கோடி சம்பாதிச்சிடும். அந்த பணத்தை எப்படி செலவழிக்கணும்னு தெரியுமா? அது எப்படி கையாளணும்னு தெரியுமா? அது எப்படி வந்து பெருக்கணும்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது. அப்படித்தான் திடீர்னு வேலை கிடச்சிச்சு, திடீர்னு வந்து ஐடிக்கு போனேன், அங்கே போனேன், இல்லை வந்து இங்கே போனேன், வந்து கர்த்தர் கொடுத்து கர்த்தர் லீட் பண்ணி பேசுகிற ஆட்களை விடுறேன். நான் உலகத்தால் வந்து திடீர்னு தன் வரம்புக்கு மீறி சம்பாதிக்கும் போது அடுத்து நேராக பார்த்தா இங்கே ரோட்டில் வந்து இன்ஜெக்ஷனை போட்டு படுத்து கிடக்கிறான். என்ன சார், தம்பி கிராமத்தில் நல்லா தானே இருந்தாப்புல, இங்கே வந்து கொஞ்சம் பணம் சம்பாதிச்சர் ஒரு மாதிரி ஆகிட்டான்றாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல. அப்படி தான் திடீர்னு சொல்லி கொடுக்காம ஃபாரினுக்கு போகிற ஆட்கள்லாம் இப்படி வந்து காணாமல் போயிடுறாங்க. ஆனால் நீங்கள் சொல்லி கொடுத்து அனுப்புனீங்கன்னா அவன் 15 வருஷம் இருந்துட்டு திரும்பி வந்தாலும் நம்ம அனுப்புன மாதிரி கன் மாதிரி திரும்ப வருவாங்க. ஏன்னா ஃபவுண்டேஷன் தேவன் எப்போவுமே சொல்லி தான் கொடுக்குறாரு. உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லி தான் அப்புறம் ஆசீர்வதிப்பார். அப்படி தான் இப்போ இந்த மேட்டரை சொல்லிட்டார்ல, எது வந்து ஃபெய்த்ஃபுல்னஸ்ன்னு சொல்லிட்டாருன்னா அடுத்து கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். கையை தட்டு. ஆமென். சொல்லி ஆசீர்வதித்தார். தேவனுடைய வார்த்தையை அனுப்பி தான் நம்ம லைஃப்பில் வந்து இது பண்ணுறாரு. அப்போ என்ன சொல்கிறார் வாசிங்க,
தேவன் அவர்கள் நோக்கி நீங்கள் பலுகி பெருகி அப்படின்றார். என்ன சொல்றாரு? பலுகி வேறு பெருகி வேறு. பலுகி வேறு பெருகி வேறு. நீங்க புரிஞ்சுக்கணும். பழுகுவது என்பது உள்ளே, உள்ள பழுகி வெளியே பெருகணும். நீங்க ஒரு கனி அது விதையோட உள்ள பழுகி அது வெளியில விதைய வந்து வெடிச்சு விழுகும்போது வெளியே பெருகுது. அப்படித்தான் முதலாவது உங்கள் இன்னர் மேன்ல நீங்கள் பழுக வேண்டும், பழுகி வாழ்க்கையிலே பெருக வேண்டும். அதுதான் பிபிலிக்கல் அஜெண்டா. அப்படித்தான் வந்து அந்த ப்ராசஸ் போகுது, பைபிள் ப்ராசஸ். யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்க பிரகாசிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன பிரதர், பிரகாசமா வந்து இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எரியணும்ன்ற. பிரகாசம் எரிவது இது ரெண்டும் வந்து தொடர்புடையது. அப்ப யோவான் ஸ்நானகன் பிரகாசித்தான், காரணம் உள்ளே எரிந்தான். எந்த ஒரு ஊழியக்காரனுக்கு உள்ள எரியுதோ அவன் வெளியில ஷைன் பண்ணுவான். உள்ள பேர்ன் ஆனா தான் வெளியில ஷைன் ஆக முடியும். அதுதான் வெற்றியின் ரகசியம். எரிந்து பிரகாசிக்க வேண்டும். பெருக்கத்தோட ரகசியம் என்ன? பழுகி பெருக வேண்டும். இந்த ஹார்ட் இருக்குல்ல, அது என்லார்ஜ் ஆகணும். மைண்ட் இருக்குல்ல, அது என்லார்ஜ் ஆகணும். என்லார்ஜ் ஆனா தான் வெளியில என்ன செய்யும்? பெருக முடியும். குழந்தை பிறக்குன்னா வயிறு வந்து என்ன செய்யணும்? என்லார்ஜ் ஆகணும், பழுகி. அப்புறமேட்டு என்ன செய்யுது? குழந்தை பிறக்குது, பெருகி. அப்படிதான் மைண்ட் என்லார்ஜ் ஆகணும். நான் எவ்வளோ உண்மையாக இருப்பேன், எப்படி இருப்பேன், பணத்தை எப்படி கையாளுவேன், எத்தனை கோடி நாள் நான் கரெக்டாக பர்சன்டேஜில் இருப்பேன், எத்தனை கோடி நாள் நான் வந்து என் பிஸ்னஸில் வந்து நான் இப்படி தான் நான் டீல் பண்ணுவேன் என்கிற இடத்துக்கு நீங்கள் வரும்போது உங்களை உயர்த்துவார். என் வாழ்க்கையில் சின்ன விஷயத்தில் நான் பார்த்துருக்கிறேன். சின்ன விஷயத்தில் நான் பார்த்துருக்கிறேன். நான் கம்பெனியில் வந்து ஒரு தடவைலாம் வந்து நான் கிராம்ப்டன் கிரீஸ் கம்பெனிக்கு வந்து இன்டர்வியூ போயிருந்தப்போ 500 பேர்கிட்ட வந்திருந்தாங்க இன்டர்வியூக்கு அப்படின்னு மேனேஜர் சொன்னார். என்னை உட்கார வச்சு. இப்படித்தான் எல்லாத்தையும் சொன்னாரான்னு தெரில. இன்றைக்கி 500 பேர் வந்தாங்க இன்டர்வியூக்கு அப்படின்னாரு. நான் சாயந்தரம் ஒரு 3:30 மணி 4 மணிக்கு போனேன். வேலை கிடச்சிடவே கூடாது, அப்போ தான் நம்ம தொடர்ந்து ஊழியம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி 93ல். ஆனால் உட்கார வச்சு கடைசியாக 2 பேரை செலக்ட் பண்ணிவிட்டு கேட்டாங்க, இது வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க்கு. ஆமாம், நீங்கள் ஏதோ பாஸ்டர்ன்றீங்களே, ஏதோ சொன்னீங்களே. என்ன? ஆமாம் சார், ஊழியம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அதுதான் என்னுடைய மேஜர் இது. நான் கடைசி அதுக்கு தான் போயிடுவேன், அதனால் என்னை நம்பாதீங்க. ஏன்னா வேலை இன்டர்வியூ அட்டன் பண்ணலன்னா எங்கள் அண்ணனுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும், அவர் கொண்டுருவார். ஆனால் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், ஆனால் வேலை கிடைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கரெக்டாக பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் வேலை கிடைச்சே ஆகணும் அப்படின்ற இடத்துக்கு வரும்போது தான் இந்த இன்டர்வியூக்கு வரேன் நான். அப்போ சொல்கிறேன், ஆமாம் சார் அப்படின்றேன். இந்த வேலை எப்படி வாங்கிக்கணும், இல்லாட்டி வீட்டுக்கு போக முடியாதான்னு சூழ்நிலை ஆகிப்போச்சு. சார் நீங்கள் ஏதோ ஃபாதர்ன்றீங்க அதுன்றீங்க, எக்ஸிக்யூட்டிவ்னா வந்து பொய் சொல்லணுமே சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் வந்து பொய்யெல்லாம் சொல்ல முடியாது சார் அப்படின்னு. அப்போ சொல்ல முடியும்னா நம்ம சொல்ல முடியும், இல்லை பொய் தான் சொல்ல முடியுமா? அப்படி என்னடா பிழைப்பு அப்படின்னு யோசிச்சுட்டு அதெல்லாம் சொல்ல முடியாது சார். அப்போ வந்து ஒன்றும் செய்ய முடியாது சார், ஏன்னா உங்கள் ப்ரொஃபஷனே வேறு. ப்ரொஃபஷன்னா நீங்கள் வேறு எதுக்கோ தயாராகிட்டு இருக்கீங்க, இங்கே பொய் சொன்னால் தான் கதை ஆகும். நீங்கள் என்ன சார்? நான் அவன் வந்து சூப்பராக சொல்லுவேன் சார்ட்டான், ரெடியாக இருக்கிறான், எவர் ரெடி சார்ட்டான், இப்போ வேணாலும் 2 பொய் சொல்லி கட்டவா அப்படின்றான். இவர் நல்லா பேசுகிறாப்லே அப்படின்னாரு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நல்லா யோசித்து சொல்லுங்கண்ணா. அவனுக்கு என்னை விடவும் மனசு இல்லை. நான் சொன்னேன், சாரி சார், பொய் பேச முடியாது. நான் அப்போ கேட்டேன், வந்து உங்களுக்கு வந்து எதுக்காக பொய் பேசணும் சார் அப்படின்னு. அப்படிலாம் பொய்யெல்லாம் தேவையான இடத்துல பேசணுங்க, எல்லா இடத்துல இல்லை, பொய் சார் தேவையான இடத்துல பேச வேண்டியது இருக்கும், அப்போ தான் சில ஆர்டர்ஸ்லாம் நிறையா வாங்க முடியும்னு. நான் சொன்னேன், உங்களுக்கு ஆர்டர் வேணுமா பொய் பேசணுமான்னு கேட்டேன். யோசித்து ஒரு கேள்வி நல்லா தான் இருக்குது, எனக்கு ஆர்டர் தான் வேணும்னு. இவர் பொய் பேசி என்ன ஆர்டர் கொடுப்பாரு, நான் பொய் பேசாமல் அதை விட அதிகமாக ஆர்டர் உங்களை வாங்கி தரேன். யூ ஆர் அப்பாயிண்டட் டாப்பில். அதுக்கப்புறம் ஒரு 25 பேர் வேலை பார்க்குறாங்க சார். கர்த்தருக்கு முன்னாடி சொல்கிறேன், நான் தான் டாப்பில் இருந்தேன். வந்து நேம் லிஸ்ட்டில் என் பேர் தான் டாப்பில் இருக்கும். எனக்கு கீழே இருக்கிறவன் குறைஞ்சது 15 லட்சம் 20 லட்சம் கீழே இருப்பான். அதுக்கப்புறம் எல்லாம் 50,000 10,000 20,000 அப்படி இருப்பான். நான் மட்டும் டாப்பில் இருப்பேன். சேர்மன் சிங்கப்பூர்லேருந்து வந்தாருன்னா வந்து நேராக என்னை பார்ப்பார், நீங்கள் தான் ஜஸ்டினா, என் பையன் டெய்லி ஃபோனில் உங்களை பற்றி பேசுவேன். டாப்பில் தான் இருப்பேன். ஒரு நாள் அந்த ரீஜனல் மேனேஜர் கூட உட்காந்து பேசிட்டு போது சொன்னார், ஜஸ்டின் ஒன்று நான் எடுத்த காரணம் என்ன தெரியுமா? என்ன சார், இவன் பொய் சொல்கிறேன் நானே, இவன் நம்மள்கிட்டே நாளை பொய் சொன்னான்னா அப்படின்னு வேற நான் யோசித்தேன். ஆனால் அவனை எடுத்தார். அவனை வந்து வெளியே அனுப்பலை. அவன் வந்து அசிஸ்டண்ட்டாகவே இருந்தான். இவன் கூட ரொம்ப நாள் அசிஸ்டண்ட்டாக இருந்தான். எதுக்குன்னா பொய் சொல்கிறவங்க அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்கன்றதுக்கு அவன் ஒரு நிழல். அவன் உண்மை பேசுகிற நீங்கள் டாப்பில் இருக்கலான்றதுக்கு நம்ம ஒரு நிழல்.
அப்போ நான் பார்த்தேன், அப்படியே உரு போடுறாரு. சின்ன வயசுலேயே நமக்கு என்ன செய்கிறாரு, அது உள்ளே கலக்கிறாரு. பாரு, நீ உண்மையாக இருந்தீங்கன்னா உன்னை நான் ஆசீர்வதிக்க முடியும், ஏன்னா உண்மையாக இருக்கிறவனுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் என்ற காரியங்கள். பொதுவாக இன்னும் குறிப்பாக மணி விஷயத்தில்